வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்கள் மாவட்டம்? என்னோடய பேர் வந்து மாடசாமி. இது பார்த்திங்கன்னா சங்கரன்கோயில் பக்கத்தில் இருக்குது. திருவேங்கடம் தாலுகா, தென்காசி மாவட்டம் சார். தென்காசி மாவட்டம். நீங்கள் நெட் செட் பொருட்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா? அதோட பயன்கள் என்ன? நல்லா இருக்குது சார். இதை வந்து மற்ற கெமிக்கல் மருந்து அடிக்கிறதை விடவும் இதோட காய்கறிகள் வந்து இந்த ஆர்கானிக் காய்கறிகள் அடிக்கிறது நம்ம நெட் செட் நிறுவனத்துலேருந்து உரங்கள் வாங்கி பயன்படுத்துறதில்ல. காயோட தரம் வந்து நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லோரும் நான் முதல்ல பக்கத்தில் கொடுக்கும்போது நல்லாயிருக்கு, மற்ற காயோட நல்லா இருக்குது, இது எப்படி அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி நெட் செட்ங்கிறதில் நிறுவனத்தில் நான் வாங்கி மருந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பூச்சி மருந்துகளை என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பூச்சி மருந்துங்க வந்து இண்டாக்ட்னு ஒரு மருந்து இருக்குது சார். இது பூச்சி மருந்து கிடையாது, பூச்சி வெரைட்டி அப்படின்னு சொன்னேன். எப்படி அப்படின்னு கேட்டாங்க. இந்த மருந்து அடித்து கொஞ்சம் நேரத்தில் பார்க்கும்போது அந்த பூச்சிகளுக்கு வந்து பிடிக்கக்கூட, இப்போ அந்த வாசனை பிடிக்காத அளவுக்கு இருக்குது சார். அது என்ன, இந்த செடிகளை விட்டு இறங்கிடுது, அவ்வளோதான். அது வந்து பூச்சிகளை கொல்லலை. அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எனக்கு மன திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு உயிரை கொல்றதுல வந்து விஷம், இது வந்து விரட்டுறது. அதனால் வந்து முழுமையாக நம்பினேன். அதோட பலன் இன்றைக்கி எனக்கு நல்லாவே இருக்குது சார். கஸ்டமர் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் காய் வந்து மார்க்கெட்டுக்கு போகாது, மொத்த மார்க்கெட்டு அனுப்ப மாட்டேன். பக்கத்தில் வந்து குருவிகுளம்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து என்னோடய கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க. சங்கரன்கோயிலையும் சரி, கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க எல்லாருமே நிறைய பேர் என்னோடய காய்களை விரும்பி கேட்பாங்க சார். அவங்களுக்கு மட்டும் நான் போடுறேன் சார். சார், இதை தொடர்ந்து பயன்படுத்துங்க, அப்படியே அதை பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்குன்னா எல்லாத்தையும் சொல்லலாம் இல்லையா? கெட்ட விஷயம் தான் பரவாது. இது வந்து விவசாயிகளுக்கும் நல்லது. இந்த மண்களுக்கு பார்த்திங்கன்னா ஷெட்டுன்னு ஒரு மருந்து கொடுத்தாங்க சார், கம்பெனிலேருந்து கொடுத்தீங்க. அந்த மருந்து பார்த்திங்கன்னா கொடுத்து ஒரு 7 நாள் 8 நாள் பார்க்கும்போது மண்புழு, அவ்வளோ மண்புழு சார். அதனால் வந்து என் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா களை வெட்டுறலாம் கிடையாது. தண்ணி பாய்ச்சிட்டு அவ்வளோ கை கலையாகவே எடுத்துருவோம் சார். ஏன்னா களை வெட்டினா மண்புழுக்கள்லாம் செத்துரும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. நிறைய மண்புழுக்கள் உருவாயிடுச்சு சார். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா விவசாயிகள் நண்பனே வந்து முதல்ல மண்புழு தானே. அது வர வைக்கிற அளவுக்கு எனக்கு முழுசாக நம்பிக்கை. நல்ல விஷயங்களை வந்து 4 பேருக்கு நான் பகிர்க்கலாம், தப்பு கிடையாது. என் சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லி நான் இதை வாங்க வைப்பேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார். சார், உங்கள் காயை பார்க்கலாமா? இதாக இருக்குது சார், பாருங்கள். இதை பறிச்சு வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். காய் வந்து பார்த்திங்கன்னா சார், மற்ற காய் இல்லாமல், சொறி எதுவும் இல்லாமல் நல்லா ஷைனிங்காக இருக்குது சார். நல்லா இருக்குது, காய் எல்லாம் நல்லா இருக்குது. அதனால் எல்லாருமே மக்கள் நல்லா விரும்பி கேட்பாங்க சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார்.